வெல்கம் டு Revasarts. நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மாதிரி குட்டி கேன்வாஸ் போர்டு எடுத்துகிட்டு இந்த இதில் பெயிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த மினி கேன்வாஸ் போர்டை சுற்றியும் ஒரு பிளாஸ்டிக்கில் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம். இதை பிரிச்சுட்டு இந்த ஸ்டாண்ட் தனியாகவும் இந்த குட்டி கேன்வாஸ் போர்டு தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் இதை வாங்கிட்டு வந்த உடனே எப்போ பெயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன சைஸில் இருந்தாலும் ரொம்பவே அழகாக செஞ்சுருக்காங்க. இப்போ இதை எடுத்து நான் இப்படி சைடில் வச்சுக்கிறேன். இந்த கேன்வாஸ் போர்டை அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே நம்ம பெயிண்ட் பண்ணலாம். நான் வந்து அதை எடுத்து தரையில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிவ்அவே வின்னர்ஸ்க்காக வாங்கியிருந்த அந்த அக்ரலிக் பெயிண்ட்லேருந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன். அதிலிருந்து கொஞ்சமாக நான் வந்து இந்த பெயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். பர்பிள் கலர் எடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் காம்பினேஷன் தான் கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பெயிண்டிங் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை ஆயில் பேஸ்டலில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் கலர் ஆயில் பேஸ்டல்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலர் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிராஃபைட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ராயிங் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட போஸ்டர் கலர் தான் இருக்குது அப்படின்னாலோ அல்லது ஹோம்மேடாக செஞ்சு வச்ச அக்ரலிக் பெயிண்ட் இருக்குது அப்படின்னாலோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங்கை பண்ணலாம். அதே மாதிரி கேன்வாஸ் போர்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கேன்வாஸ் போர்டு இல்லைன்னா 120 GSMல இருந்து எத்தனை GSM வேணாலும் இருக்கிற மாதிரியான பேப்பர்ஸ் கிடைக்கிது இல்லையா, அந்த பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த பெயிண்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்டில் கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரஷ்ஷால் இது நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கிறேன். இப்படி தட்டும்போது குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி இதில் வந்து விழுகும். இதுவுமே கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து இந்த கேன்வாஸ் போர்டில் அடிப்பக்கத்தில் 2 மலை இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். நான் மலை வரைகிறதுக்காக ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். இந்த ப்ளூ கலர் வந்து ஓப்பன் பண்ணலை, அதனால இந்த கேப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே திருப்பி வச்சுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த பெயிண்ட் டியூப் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கொஞ்சம் வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூடவே அப்படியே ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ப்ளூ கலரோட சேர்த்து வச்சு இந்த மலையை நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ கலர் மாதிரி கிடைக்கும் ஒயிட் கலர் ஆட் பண்ணி இருக்கிறதுனால. இல்லை இந்த மாதிரி மலையெல்லாம் வரையும் போது உங்களுக்கு டார்க் ப்ளூ கலரில் இருக்கிறது பிடிக்கும் அப்படின்னா ஒயிட் கலக்காமல் அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குட்டி குட்டியாக 2 மலை இருக்கிற மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். இது ட்ரை ஆனதுக்கு அப்புறமா மேற்கொண்டு நம்ம மரங்கள் வரையலாம். மரங்களுமே இது வந்து குட்டி கேன்வாஸ் போர்டாக இருக்கிறதுனால ஒரு 3 ட்ரீ மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக வரைஞ்சிக்க போகிறேன். இந்த ட்ரீஸ் எல்லாம் வரைகிறதுக்காக நான் ஃபேன் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். 5 விதமான ப்ரஷ் வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு. அந்த வீடியோவில் இந்த ஃபேன் ப்ரஷ் எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் வீட்லேயே ஃபேன் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணி இந்த பெயிண்டிங்கை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது மலை வரைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணி 3 லைன் போட்டு விட்டுக்கிறேன். ஆனால் வந்து இந்த க்ரீன் வந்து ரொம்பவும் லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலரில் இருந்துச்சுன்னா அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால இது கூட கொஞ்சம் பிளாக் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரீன் கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு பிளாக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா டார்க்கான க்ரீன் மாதிரி இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரீ வரையும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மரங்கள் வரையும் போதே எல்லாமே ஒரே ஈவனாக ஒரே சைஸ்க்கு இருக்கிற மாதிரி வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். இல்லை ஒன்று சின்னது இன்னொன்று பெரியது அந்த மாதிரி வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். நான் முதல்ல வரைகிற ட்ரீ கொஞ்சம் பெரிய சைஸ்லையும் அடுத்தடுத்து வர்றது அதை விட சின்ன சைஸ்லையும் வர மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். இந்த ட்ரீ வரைகிறது ரொம்ப ஈஸி. அப்படியே ஒரு கோனை வந்து திருப்பி வச்சோன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அடிப்பக்கத்தில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேல் பக்கத்துக்கு போக போக கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணணும். இல்லை இந்த மாதிரி ட்ரீ வரைகிறது பிடிக்கலனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு மலைகள் மட்டும் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நிலாவோ இல்லை பேர்ட்ஸோ கூட வரைஞ்சி விட்டுருங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் 3 கிவ்அவே நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இனிமேல் 4வது கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதோட டேட் என்ன, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிவ்அவே ரூல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலோ அல்லது கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 3 ட்ரீ நான் வரைஞ்சி முடிக்க போகிறேன்.
இது வரைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் இதுக்கு மேலே ஒரு நிலா இருக்கிற மாதிரி வரைய போகிறேன். நிலாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் மூனாக வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம், இல்லை ஹாஃப் மூன் இருக்கிற மாதிரி வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். அதுவுமே உங்களோட இஷ்டம்தான். நான் வந்து ஃபுல் மூனாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்க போகிறேன். ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் எடுத்துகிட்டு அதை ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வரைகிறதுக்காக நான் ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்டிங் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை கிவ்அவே பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பெயிண்டிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சுருக்கேன். இப்போ நான் அதை திருப்பி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். வீடியோவில் இது எப்படி தெரியுதுன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருந்தது அப்படிங்கிறத ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ revasarts0009@gmail.com அப்படிங்கிற நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நடந்த ஒவ்வொரு கிவ்அவேலையும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம். நவம்பர் 1 ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுனால சின்ன பசங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போது எப்போலேருந்து கிவ்அவே ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை நாள் வரைக்கும் நடக்குது, அதோட ரூல்ஸ் என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு ரேவாசார்ட்ஸ். நம்ம சேனலில் 4th கிவ்அவே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கிவ்அவே எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 1 இந்த கிவ்அவே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நவம்பர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் இந்த கிவ்அவே நடக்க போகுது. இன்கேஸ் நீங்கள் இந்த 4th கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான். நவம்பர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்கும் நீங்கள் லைக் பண்ணியிருக்கணும். அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடணும். டிசம்பர் 1 கிவ்அவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் வந்து எனக்கு டைம் வேணும். உங்களோட நேம் எல்லாமே எடுத்துகிட்டு டிசம்பர் 9 லக்கி ட்ரால வின்னர்ஸை செலக்ட் பண்ண போகிறோம். நவம்பர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவுக்குமே ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஒரு சில வீடியோக்களை நீங்கள் தவிர்த்திருந்தா கூட உங்களோட நேமை லக்கி ட்ரால நாங்கள் எழுத மாட்டோம். இந்த நவம்பர் 1 டிசம்பர் 1 வரைக்கும் கிவ்அவேக்காக நம்ம அலாட் பண்ணியிருக்கிற வீடியோஸ் எல்லாமே 1 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 9 நிமிஷம் வரைக்கும் இருக்கிற மாதிரியான வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு மேலே ரொம்ப பெரிய வீடியோவாலாம் நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து விளையாடுறதுக்காக இருக்கிற டைம்லையோ அல்லது உங்களோட ஃப்ரீ டைம்லேயோ கூட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்கூல்லையுமே நிறையா ஒர்க் இருக்கும், வீட்லேயுமே நிறையா ஹோம் ஒர்க் இருக்கும். அதனால தான் இந்த கிவ்அவேக்கு ரொம்ப சிம்பிளான ரூல்ஸை நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.